ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரைட்? ஸோ பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இது எல்லாத்தையுமே சுமந்துட்டு இருக்கும்போது வாட்ஸ் த கொஸ்டின் தே ஆர் ஆஸ்கிங் இஸ், when it all gets too heavy, it's okay to put it down. இது எல்லாத்தையும் சுமந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சுமையா இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இறக்கி வச்சிருங்க. சிம்பிளா இருக்குல்ல? எத்தனை பேருக்கு லைக்? ப்ளீஸ் டைப் லைக் இந்த chat box. எஸ், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எல்லாத்தையும் எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு சுமந்துக்கணும்? ப்ரெசண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமே, நம்ம ஈஸியாக போகலாம். அண்ட் நம்ம வந்து ஸோ நம்ம பிஸ்னஸ் வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வச்சுருப்போம். அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இப்படி தான் நம்ம பிஸ்னஸ் இருக்கும், இதுதான் நான் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக why don't we get into this present mode? ஃபியூச்சரில் வந்து எப்படி இருக்கும், நம்ம எங்கே ரீச் பண்ண போகிறோங்கிற ஒரு தெளிவோட ப்ரெசென்ட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான அணுகுமுறை நம்ம பண்ணும்போது we can create an ecosystem. பிஸ்னஸ் யார் வந்து அவங்க ஈகோசிஸ்டம் கிரியேட் பண்ணலை அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடலோ, பிரான்ச்சோ, ஆன்லைன் சென்ட்ரிக்காவோ அல்லது டீலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி பண்ணுறதோ, இந்த மாதிரி வந்து ஒரு ஈகோ சிஸ்டமை வந்து கிரியேட் பண்ணி அந்த ஈகோ சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் என்ன இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அவங்க பிஸ்னஸில் ஒரு 2-3 ஸ்டாஃப் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஒரு 2-3 என்ன சொல்கிறது, ஒரு சைஸை வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் மேபி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஃபர்னிச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அண்ட் கிளைண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் பெரிய வளர்ச்சி அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இது வளர்ச்சி தான் கண்டிப்பாக. பட் ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு 6 மாதத்தில் ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது 6 மாதத்தில். ஜஸ்ட் இந்த மந்த் என்னால் ஒரே ஒரு பிரான்ச் தான் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது. ஜஸ்ட் இந்த ஆன்லைன் சென்ட்ரிக்கில் என்னால் ஒரே ஒரு ப்ராடக்ட் அல்லது ஒரே ஒரு இது மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆக முடிஞ்சுது. அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது வாட் இஸ் த இம்பேக்ட்? அவங்க பிஸ்னஸில் ஹியூஜ் இம்பேக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் வந்து மதுரையில் அவர் ஒரு பிரான்ச் வச்சுட்டு இருக்காரு, அவரே வந்து சேலமில் ஒரு ப்ராசஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் ஒரு சிட்டியே வந்து அவர் வந்து கவர் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டார்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்காரு நான், ரைட்? அப்போது இதை வந்து வளர்ச்சியாக பார்க்கலாம். ஈகோ சிஸ்டமில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்கும் இல்லையா, ரைட்? ஸோ நம்ம பிஸ்னஸை நம்மளோட பொட்டன்ஷியல் அளவுக்கு வளரணும்